கட்சிக் கொடியை அறிமுகப்படுத்தியுள்ள ஜி.கே. வாசன் திருச்சி மாநாடு பிரம்மாண்டமாக நடத்தப்படும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். கடந்த மாதம் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகிய முன்னாள் மத்திய அமைச்சர் வாசன் நவம்பர் 3ஆம் தேதி தனிக்கட்சி முடிவை அறிவித்தார். வரும் 28ஆம் தேதி வெள்ளியன்று திருச்சி ஜி கார்னர் மைதானத்தில் கட்சி மாநாட்டை நடத்தவுள்ள வாசன் சென்னை சாந்தோமில் புதன்கிழமையன்று கட்சிக் கொடியை அறிமுகப்படுத்தினார். மூவர்ணங்களோடு முன்னாள் முதல்வர் காமராஜர், முன்னாள் காங்கிரஸ் தலைவரும் தமிழ் மாநில காங்கிரஸ் நிறுவனருமான தனது தந்தை மூப்பனார் படங்களோடு கட்சிக் கொடியை தொண்டர்கள் மத்தியில் வாசன் அறிமுகப்படுத்தினார். புதிய இயக்கத்தினுடைய கொடி நேர்மை, எளிமை, தூய்மைக்கு எடுத்துக்காட்டு. 28ஆம் தேதி அன்று திருச்சி மாநகரிலே நடைபெறும் திருப்புமுனை பொதுக்கூட்டத்திற்கு தமிழகம் முழுவதும் உள்ள மாவட்டங்களிலிருந்து லட்சோப லட்சம் தொண்டர்கள் வர இருக்கின்றார்கள். அவர்களுடைய விருப்பத்திற்கேற்ப அவர்கள் எங்களது புதிய கொடியை தங்களது வாகனங்களிலும் கையிலும் ஏந்தி வருவதற்கு ஏதுவாக இன்றைக்கு கொடியை நாங்கள் மகிழ்ச்சியோடு அறிமுகம் செய்திருக்கிறோம். முன்னாள் தலைவர் ஞானதேசிகன், முன்னாள் எம்பிக்கள் பீட்டர் அல்போன்ஸ், அழகிரி உள்ளிட்டோர் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர்.